ஏன்னா புறாவுக்கு திருப்பி மெமரி பவர் இருக்குது. ஒரே ஏரியாவில் உள்ளலாம் போயிடும். நாங்கள் ஒரு 4 கட்டு கட்டி பசங்களை வச்சு விளையாட வச்சுட்டு 5ஆவது கட்டு தான் அந்த விழாக்கே போய் கலந்துக்கிற மாடு. அத்தனை பேரை தாண்டி உழுப்பி மாடு எலும்பி வந்து அந்த வடத்தில் ரவுண்ட் அடித்து வரணும். நீங்கள் ஒயில்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் வந்து டேம் டாய்க்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஐகே பெட்ஸ் வியூஸ் வணக்கம். நான் ஜாரா கெட்ரி வித் பேட்ஸ் போர்டிங். மண்ணடி, சென்னை மண்ணடி மூர் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. வித் வேளச்சேரியில் இருக்குது. மண்ணடி, வேளச்சேரி, போரூர். இல்லை, நாங்கள் கேட்டு பேட்ஸு எல்லாமே பண்ணுறோம். எனி பெட்ஸு ஸ்னேக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்ஸாட்டிக் ஃபுல்லாக பண்ணுறோம். சண்டே மார்க்கெட் அது காலை மார்னிங் 5:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். பட் நல்ல க்ரௌடு. சண்டே வந்து நல்ல க்ரௌடு ஏரியா ஃபுல்லாக இருக்கும். பெட்டு எனி ஆல் பெட்ஸ் எது வேணாலும் வந்து அங்கே கிடைக்கும். நல்லா சீப்பாகவும் கிடைக்கும், அதிகமாகவும் கிடைக்கும். 2 வீக்குக்கு முன்னாடி இதுவே 1 லேக்குக்கு நான் சும்மா ஒரு இதுக்காண்டி போட்டிருந்தேன், கொண்டுட்டு போயிருந்தேன். இதுவும் என்னோடய பெங்கால் ஒன்று இருக்குது, அதுவும் மக்கள் பார்க்கட்டும் அப்படின்றக்காண்டி கொண்டுட்டு போனேன். பட் அந்த மாதிரி நல்ல ஒரு ரிச்சான ஒரு பிளேஸ் அது. சண்டே வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா சுற்றி பார்த்துட்டு போகலாம். நீங்கள் வேங்கலனாலுமே நல்லா டைம் பாஸ் ஆகும். அந்த புறா வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட்டு ஒரே ஏரியாக்குள்ளே உள்ளது வேணாம். பெருசாக எடுத்திங்கன்னா ஒரே ஏரியாக்குள்ளது வேணாம். சிக்காக இருந்தால் ஓகே. ஏன்னா புறாவுக்கு திருப்பி மெமரி பவர் இருக்குது. ஒரே ஏரியாவில் உள்ளலாம் போயிடும். புறாவை எடுத்து வளங்க. ஒரு ஜோடி கூட வளர்த்தா கூட உங்களுக்கு ஓகே தான். அது ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு மெயின் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் சின்னதுலேருந்து இந்த புறா மட்டும்தான் வளர்த்தேன். அதுக்கப்புறம் கேட்டு செகண்ட் உள்ளது கேட்டு. அது ஓகே, கேட்டு வளங்க. அதேமாதிரி கேட்டு இப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது இப்போ நெக்ஸ்ட் இப்போ நான் கேம்ஸுன்னு சொன்னால் இப்போ கேட்டோட தான் நான் இப்போ ஃபைட் பண்ணுறதாக இருக்கிறேன். ரெடியாகிட்டு இருக்கேன். இம்போர்ட்டட் கேட்டு இறக்கி நான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அடுத்த வருஷம்லாம் என்கிட்ட வந்து இம்போர்ட்டட் கேக் என்கிட்ட இருக்கும். ஃப்யூச்சர் பிளான் ஃபார்ம் தான். ஃபார்ம், அதுவும் ஃபார்ம்னா பேட்ஸு கேட் இல்லை, எனி அனிமல்ஸ். இதில் இன்னொன்று சொல்கிறேன். நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு மாடு வச்சுருந்துருக்கேன். ஊரில் இருக்குது இன்னமும். எங்கள் ஊரில் எருதுகட்டுன்னு சொல்லி ஒரு திருவிழா ஒன்று நடக்கும். அதுக்கு என் மாடு வருஷம் போகுது, இன்னமும் போகுது. இந்த வருஷம் போகுது. ஆமாம், எங்களுக்கு வந்து 4ஆம் மாதம் அந்த மாதிரி வரும். கோவில் திருவிழான்னு சொல்லி அதுக்கு தான் நாங்கள் இது பண்ணுவோம். அதுக்கு தான் வைப்பாங்க. அது எருதுகட்டுங்கிறது இந்த கோயில் ஐயனார் கோயில் ஒரு கோயில். எங்கள் ஊரில் வந்து இந்த ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது. நான் முஸ்லீம் தான். ஆனால் எனக்கு எப்போவுமே அந்த ஊரில் ஒரு மாடு கட்டுறதுக்குள்ளே அந்த இது டோக்கன் சொல்லுவாங்கள்ல, அது வருஷம் எனக்கு எப்போவுமே உண்டு அந்த ஊரில். அந்த மாடு வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு இந்த ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் கடல். ஸோ கடலில் போய் நீச்சல் போடுவாங்க. எப்படின்னா ஒரு மாதத்துக்கு 2 டைம் 3 டைம்ஸ் கூட போடுவாங்க. நீச்சல் போட்டு நல்லா குளிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு அந்த மாடை வந்து கையில் கொண்டுட்டு வர வைப்பாங்க. அந்த கையில் மாடு அவங்களுக்கு அவங்க சொல்லு பேச்சு கேட்க வந்ததுக்கப்புறம் தான் அது மாடு களத்துக்கே கொண்டுட்டு போகணும். அது ஏன்னு சொன்னால் மிச்சவங்க இதை வச்சு வேறு யாருக்கும் சேதாரம் ஆயிடக்கூடாது ஒரே காரணத்துக்காண்டி அதை பழக்கி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொண்டுட்டு போய் கட்டுவோம் மாட்டை. நாங்கள் ட்ரையல் பார்ப்போம். நாங்கள் ஒரு 4 கட்டு கட்டி பசங்களை வச்சு விளையாட வச்சுட்டு 5ஆவது கட்டு தான் அந்த விழாக்கே போய் கலந்துக்கிற மாடு. அப்படி தான் எங்கள் ஊரில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு 4 இயர்ஸுக்கு முன்னாடி என்னோடய இதே அதுவாக தான் இருந்துச்சு ஊரில் இருக்க சொல்ல. அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் என் லைஃப் ஸ்டைல் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுது. எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு ஏறுதுன்னா மாட்டில் கயிறு இருக்காது. ஜல்லிக்கட்டு உள்ளதுக்கு மாட்டில் கயிறு சுத்தமாக இருக்காது. ஆனால் எருதுக்கட்டுங்கிறதுக்கு கோயிலில் வந்து காப்பு கட்டி ஒரு வடம் ஒன்று பண்ணுவாங்க. எப்படின்னா 100 திணிச்சு நாரை எடுத்து திணிச்சு ஒரு வடத்தை நல்லா லாங்காக பண்ணி அதை மாட்டோட கழுத்தில் வச்சு ஒரு ஊர், அந்த ஊரில் காப்பு கட்டணுங்க. அந்த ஊர் மக்கள் மட்டும்தான் பிடிக்கணும். மக்கள்னால் பசங்க எல்லாருமே சேர்ந்து பிடிப்பாங்க. அதுதான் அந்த எருதுகட்டுங்கிறதுக்கு. அந்த ஊரில் ஒரு ரவுண்டு, அந்த ப்ளே கிரவுண்டை ஒரு எத்தனை ரவுண்டு அடிக்குது, மாடு சுற்றிக்கிட்டே வரும். அவ்வளோ மக்களும் பின்னாடி கயிறை இழுத்துக்கிட்டு பசங்கள்லாம் வடத்தை முன்னாடி இழுத்துக்கிட்டே வருவாங்க. பிடிக்க வருவாங்க மாட்டு பின்னாடி அப்படியே பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே வருவாங்க. அத்தனை பேரை தாண்டி உழுப்பி மாடு எலும்பி வந்து அந்த வடத்தில் ரவுண்ட் அடித்து வரணும். வந்துட்டா வின்னு. இத்தனை ரவுண்டு வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு பெருமை. எங்கள் மாடுலாம் அதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான போட்டு என்னென்னா, சில மாடு வந்து ஆட்கள் கூட்டம் க்ரௌட் அதிகமாக இருக்கிற சைடு மட்டும்தான் போகும். அப்படி இருக்குது. ஏன்னா எங்களோட மாட்டோட காரமாக வேறு, ராமநாதபுரம் மாட்டோட காரமாக வேறு.
அது அப்படி அந்த கூட்டத்தில் போய் குத்துற மாடு எங்கள் மாட்டில் ஒரு மாடு இருந்துச்சு எங்கள் கேங்கில். இது அதான் ஜிம்முக்கு போகிறோம், எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஜிம்முக்கு போகிறோம், டம்பிள்ஸ் காலில் விழுந்துருச்சு, சேதாரம் ஆக தான் செய்யுது. அதுக்கான ஜிம்மு வந்து நம்ம இதாக ஆப்போசிட்டுன்னு நினைக்கக்கூடாதுல்ல. இது ஒரு ஸ்போர்ட்ஸ், அவ்வளோதான். அப்படி நினச்சேன்னு சொன்னால் அது காயந்தான் பட்டாலும் அது ஸ்போர்ட்ஸாக தான் தெரியும். அது ஒரு வீரமாக தான் தெரியும். எக்ஸாம்பிள் வீரமாக தெரியும். படணுன்ற கணக்கே வீரர்கள்லாம் போகிறாங்க. அது ஒரு வீர தழும்பு தானே தமிழனுக்கு. நானும் குத்து வாங்கியிருக்கேன். நான் மாடு பிடிச்சது கிடையாது. மாடு கட்டுற இடத்துல எனக்கு குத்து விழுவதான் செஞ்சுருக்கு. கையில் இருக்குது, தொடையில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தான் நான் மாடு வளர்க்குறேன், மாடு கட்டுறேன். பருத்தி கொட்டை கொடுப்பாங்க வித்து. அவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கவங்க, நான்லாம் வந்து பாதாம் பருப்பு அந்த மாதிரி ஐட்டம் நான் சென்னையில் இருக்கிறனால கொடுத்து விட்றேன், எனக்கு கொஞ்சம் இதாக கிடைக்கிறதுனால. அந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பெட்ஸுக்காண்டி உள்ளது வந்து நான் போர்டிங், இப்போ ஃபஸ்ட்டு போர்டிங்கை பற்றி சொல்லிக்கிறேன். நான் போர்டிங்னா உங்களோட பெட்ஸு நீங்கள் கொடுத்துட்டு போய் நான் பக்கா சேஃபாக நல்லா மெயின்டைன்ஸ் பண்ணி பக்காவாக நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதை விட சூப்பராக நான் கொடுத்துருவேன். அந்த போர்டிங் ஸ்பெசிஃபிக்காக உள்ளது எனக்கு தெரியும். பெட்ஸோட நான் கொஞ்சம் பேட்ஸோட கொஞ்சம் இது நல்ல ஒரு இதாக அண்டர்ஸ்டாண்டிங், பட் அதை பற்றி நல்லா தெரியும். நான் அதுக்கு தக்கன நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் பக்காவாக கொடுத்துட்றேன். அது போக ட்ரைனிங் கொடுக்குறேன். நீங்கள் ஒயில்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் வந்து டேர்ம் டாய்க்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த லெவலுக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் சரி, நான் டேர்ம் டாய்க்கு நான் பக்காவாக உங்களுக்கு நீங்கள் கையில் கூப்பிட்டாலும் வர்ற லெவலுக்கு, கூப்பிட்டா வர்ற லெவலுக்கு நான் உங்களுக்கு ஒயில்டு கொடுத்தீங்கன்னா நான் பண்ணித்தரேன். ஏன்னா இது ஒயில்டு தான் ஆக்சுவலாக. இது ஒயில்டு நான் பண்ணி பழக்கி இன்றைக்கி பேசுகிற லெவலுக்கு நான் கொண்டுட்டு வந்துட்டேன்.